பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் நாம் இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளை நமக்கு தந்தார். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவனை நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகள்னால நம்மை நிறைக்க போகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரத்து போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கத்தக்கவர், ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. நாங்கள் உம்மை மனதார உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாய் தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர்களுக்கு இந்த நாள் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தபடியால் மிகுந்த நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, தம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய், தமக்கு பயந்து ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை தோறும் ஆண்டவரே புதிய கிருபைகளை தருகிறவர். இந்த நாள் எங்களுக்கு விசேஷமான நாளப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் தொடங்குவதற்கு முன்பதாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் உம்முடைய முகத்தை தரிசிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால ஒவ்வொருவரையும் நீ பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிறதான வசனங்கள் ஆண்டவரே, ஆராதனைகள் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துக்கு முழுவதும் அது போதுமான உணவாய் மன்னாவாய் எங்களுக்கு வேணும் ராஜா. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் இந்த மாதத்தில் தேவன் ஒரு வெற்றியை தரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் அதிகாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நீர் தாமே இந்த ஜப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய ஆளுகை முழுவதுமாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா பகுதிகளை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிருபை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
செழித்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் விட்டுவிடேன். என்றுரைத்த மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை நீரை மற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை நீரை மற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையிலம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனையா தீபனம் கர்த்தருக்கே, செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையா தீபனம் கர்த்தருக்கே, செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே கமாண்டவர்க்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்விலே முன்னேற தேவன் போகும்போது சத்ருவின் கோட்டைகள் அவ்வளவுமாய் தகர்த்துளியத்தக்கதாக சேனை அதிபன் நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்ல ஒவ்வொரு ஆண்டவரை கேட்போமே. ஆண்டவரே நீர் முன் செல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே நீர் முன்னால சொல்லுங்கப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு வழி தெரியாத குடுறதாக ஆண்டவரே, எங்களுக்கு வழி அழியாத பேதைகளாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் முன்ன செல்லும் போது ஆண்டவரே, எரிகோ போன்ற மதுகள் இருந்தாலும் கர்த்தாவே அது துதியினால இடிந்து தரை மட்டுமாகும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான எரிகோக்களை உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா என்று தேவன் தாமே எங்களுக்கு முன்பாக சென்று அக்கினி ஸ்தம்பமுமாக மேக ஸ்தம்பமாக முன் சென்று கர்த்தாவே எங்கள் கோணலானவர்களை செவ்வாயாக்கி கர்த்தாவே கர்த்தர் எங்களை ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல் புதையல்களையும் தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஏசப்பா எங்கள் குடும்பத்திலே கர்த்தர் இறங்கி வாங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் தகர்ந்திருக்கிறதான சூழ்நிலைகளும் வழி தெரியாமல் இருக்கிற இடங்களிலும் கர்த்தாவே நீரே சர்வ பரிகாரியாய் இருந்து கர்த்தாவே முன்னே சென்று கர்த்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்கி நீ நேரா எங்களை நடத்த போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மையே முன்னோக்கி சென்று கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய சகல கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே காத்து கொள்ளப்படும்படினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. உலகத்தின் மனுஷர்கள் ஒருவேளை மாண்டு போகலாம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை எங்கள் நிலைக்காலங்களிலே பூசின எங்களுடைய குடும்பங்களிலே சர்வ ஆண்டவரே பாதுகாவலும் சர்வ சந்தோஷமும் சமாதானம் நிலைத்தோங்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் வழியாக சங்கார தூதன் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் முன்னேறி சொல்ல கர்த்தர் எங்களோடு கூட இருக்க போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் கொடி பிடிக்கிற எங்கள் தேவன் எங்கள் முன்பாக சென்று ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் காரியங்களை ஜெயமாய் செய்து தரப்போறபடினாலும் சோத்திருக்கிறோம். உண்மையே நம்பி உண்மையே பின் செல்லுகிறோம் ஆண்டவரே. சகல காரியங்களை வெற்றி நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யப்போறபடினாலும் சோத்திருக்கிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 9வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவங்களோடு கர்த்தர் இந்த மாதத்திற்காக தரும் வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வார்த்தையினுடைய பாதி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் உண்மையாயிருக்கிறவனுக்கு. ஒருவேளை காலை வேளையில் 8 மாதங்கள் நான் எதிலோ வழியில் நான் கடந்துட்டேன், காலையில் வார்த்தைக்காக வந்திருந்தேன், காலையிலே மரண பரியந்தம் என்ற வார்த்தையை கேட்கிறேன் நினைக்கிறீங்களா? இன்னும் நான் உலகத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் பல இருக்குது, இன்னும் எனக்கு நிறைய பாரங்கள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது என்று சொல்றீங்களா? கர்த்தர் சொன்னா ஸ்தோத்திரம், அவர் ஒரு நாளை குறித்திருப்பார். அதுவரை நீங்க உண்மையா இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்க்கை
ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை, ஒரு முன்குறிக்கப்பட்ட வாழ்க்கை, அழைக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை, நீதிமானாக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படிதான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட நம்மிடத்தில் ஆண்டவர் இந்த உலகத்துல நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள் வழியாய் ஊடாய் ஓடினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு பரலோக பாக்கியம் உண்டு என்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு பரலோகத்தில் இங்கே எதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இப்படியாய் வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்று பலதை கையில வச்சுட்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நம்முடைய கொஞ்சம் பாடுகள் மத்தியில அவரை விட்டு விலகிறோமா, முணுமுணுக்கிறோமா? நாங்க அன்னைக்கு அப்படி இருந்தோமே, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிறோமா? உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில கர்த்தரை தேடுகிறத விட்டுறோமா? கர்த்தர் தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்துடுறோமா? எப்படி நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் சிலதை அனுமதித்து நம்முடைய உள் இருதயங்கள், நம்முடைய செயல்கள், நம்மளிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துதா? இந்த பாட்டிலையும் அவ என்னை எப்படி சேவிக்கிறா, அவ எப்படி என்னை மகிமைப்படுத்துகிறார் என்கிறத கர்த்தர் பார்க்க ஆவலா இருக்கிறார். யோபுவை பார்த்தீங்களா? ஆண்டவர் தந்தாருங்க, அவர் எடுத்தார். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் ஒரு நாள் மண்ணில வந்து நிற்பார். அன்னைக்கு என் கண்ணு காணும். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு மகிமை. தந்தாலும் நீங்க தான் மகிமைப்படுறீங்க ஆண்டவரே, எடுத்தாலும் நீங்க தான் மகிமைப்படுறீங்கப்பா. உங்களுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. அதுதான் வேதவசனமும் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாய் உங்களோ சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படி போக்கே உண்டாயிருக்கிறார். உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார். ஏன்னா நீனும் நானும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஓட்டத்தில் ஒருவேளை பின்தங்கிட்டீங்களா? இன்னைக்கு 8 மாதங்கள் வாக்குத்தத்தம் பிடிச்சிட்டு இருந்தீங்களா? ஆண்டவரை எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. இன்னையில இருந்து ஆண்டவரே சோதரி, உங்களை நான் எப்படி பிரியப்படுத்த முடியும்? உமக்கு முன்னால நான் எப்படி உண்மையும் உத்தமமாய் நடக்க முடியும்? என்னை எப்படி நீங்க பார்க்கிற பார்வையில நீங்க என்ன தொடும்படியாய் நான் எப்படி காணப்படணும்? ஆண்டவரை, என் பாத்திரம் எப்படி இருந்தா நீங்க விரும்பி பார்ப்பீங்க, நீங்க விரும்பி தொடுவீங்க? ஆண்டவர், என் வீட்டுக்குள்ளால ஆண்டவர் நீங்க எப்படி நாங்க இருந்தா நீங்க உலாவுவீங்க? நிறைவானவர் வந்துட்டா குறைவு எங்கெங்க நிற்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய டார்கெட் எல்லாம் ஜீவ கிரீடம். அந்த பவுல் சொன்னாரு, நல்ல போராட்டத்தில் நல்ல போராட்டம்னு இருக்குதாங்க. போராடின ஒருத்தனுக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஆண்டவருக்காக நின்ன ஒரு தேவ மனிதனால வந்த போராட்டங்களை குறித்து சொல்ல முடிந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு வழி விலகி இருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே இல்லையா? விசுவாசிங்க. இவருக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே ஏதேன் உருவாக்கப்பட்டு விட்டது. நமக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ கிரீடம் நம்மளுடைய குறிக்கோளாய் மாறுவதாக இன்னைக்கு இந்த மாதம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்படி 2 சாமுவேல் 2:22-24 சொல்லுது, அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நம்மள்ட்ட ஒரு பழைய மனுஷன் இருந்தான், அவன் இன்னைக்கு எங்கேயோ போய் தான் நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்த அனுபவத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணமெல்லாம் அந்த பரலோகம், நம்முடைய வாஞ்சியெல்லாம் அந்த ஜீவ கிரீடமா இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைமைகள்ல பல துர்க்குணங்கள், பல காரியங்கள், கெட்டு போகிற மனுஷன் ஒருத்தன் உள்ள இருந்தான். அவனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைமைகள்ல எதிலையும் நாங்க பின்வாங்கிடக்கூடாது, எதிலையும் துரான குணங்கள் வந்துடக்கூடாது. எங்களை நீங்க பொறுப்படுங்க என்று ஒப்பு கொடுப்போமா? அப்படி நெகேமியா சொல்றாரு 9:33, எங்களுக்கு நேரிட பண்ண எல்லாவற்றிலும் உண்மையாய் நடப்பித்தார்.
நாங்களோ ஆகாமியம் பண்ணோம். ஆண்டவரே, சில சூழ்நிலைமைகள் நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைமையில் நாங்கள் இருக்காததுனால தான் ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவர். அப்படி துதிச்சு பாருங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். மாறாவே பார்த்துட்டு இருக்கிற பிரியமானவர்களே, பக்கத்துல ஏலியமை வச்சுதான் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வழியில நீங்க சோர்ந்து போவீங்க, ஜீவ கிரீடத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா, சோர்ந்து போக விட மாட்டார். அங்க கிரீடம், இங்கே அவருக்கு உண்மையாய் நடந்த தாவீதுக்கு சிரசிலே கிரீடம் வைக்கப்பட்டது. அவர் அபிஷேகம் பண்ணினவருடைய சிரசில வைக்கப்பட்ட கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. அவர் வைத்த இந்த கிரீடத்தை பூமியில அவர் தந்த சில பொறுப்புகளை, கடமைகளை, அழைப்ப, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருக்கு பிரியமாய் வாழ இந்த மாதத்தை ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்து நடத்துவார். கண்டிப்பாய் உம்முடைய மாறாக்களை கர்த்தர் மாற பண்ணி, கேட்டது போல வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்துல ஒளிபீடத்துக்குள்ள இருக்கிறதை தந்து ஜீவ கிரீடத்துக்கு நேராய் நீ அப்ப உண்மையான ஒரு ஓட்டத்தை ஓட, உண்மையா இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவ கிரீடத்துக்கு நேராய் நடத்துவார். சோர்ந்து போக விட மாட்டார். தர வேண்டியதை தந்து திருப்திப்படுத்தி நடத்துகிற தேவன். வேதவசனம் எப்படி சொல்லுது? எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களான சபையோரின் வர்த்தக லாபம் எல்லாம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தந்திரமே. ஆமேன். ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையிலும் இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த 1ஆம் தேதியில், செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் MMJ மூலமாய் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நீர் உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. பரலோக நன்மையினால நிரப்புவீராக. கேட்ட சத்தியத்தின்படியே அவர்களுக்கு ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரையா. ஓ ஹல்லேலூயா. இந்த வருடத்திலும் கர்த்தரோடு கூட நடந்து அப்பா மேன்மையானதை சுதந்திரிக்கும்படியாய், ஜீவ கிரீடத்துக்குரிய அப்பா நல்ல ஓட்டத்தை ஓடும்படியாய் நீர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா நன்மையும் கனமும் எல்லாவற்றையும் தேவன் உம்முடைய கரத்தில் இருந்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நாம் இந்த நாளிலும் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திருமண நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மேன்மையானதை சுதந்திரிக்கும்படியாய், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய், சமாதானமாய், தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து கர்த்தரை இவர்களை சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்கள் பிள்ளைகள் அப்பா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவருடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக. தகப்பனே, புதிதாய் திருமணமாகி அப்பா முதல் வருடத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உம்முடைய நன்மையால முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே திருமண நாளை நினைவு கூறுகிற அத்தனை பேரையும் MMJ மூலமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆமென், திருமண நாளை காண்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே இந்த வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து நேபாள் தேசத்தின் நடந்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய ஊழியத்தை நீர் கனம் பண்ணுகிற தேவன் என்றவரே, அப்பா, நேபாள் தேசத்துக்குள்ள கர்த்தருடைய சுவிசேஷம் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியத்தை நீர் முன்குறித்தீரையா. திட்டம் பண்ணினபடி ஆண்டவரே அந்த இடத்துல உம்முடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீரையா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே இந்த ஊழியத்தின் மூலம் அப்பா நடக்கிற கல்வி ஸ்தாபனங்களுக்காய் ஆண்டவரே, அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற அந்த ஜனங்கள் பேரொளியை காணும்படியாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த ஊழியத்தை கொண்டு செய்யும்படியாய் தேவனே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த தேவைகள் அத்தனை கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருக்கிற பிள்ளைகள், அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு முன்பாய் திறந்த வாசலை வைப்பீராக. ரட்சிப்பினால் அலங்கரிப்பீராக ஆண்டவரே.
பரலோக ராஜ்யத்தில் ஒரு திரள் கூட்டம் ஆண்டவரே அப்பா ஹெவன் டிவி மூலமாய் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை நிரப்பும்படி அந்த தேசத்திலிருந்து நிறைய எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்களே எல்லாவற்றையும் பொருட்படுத்தாளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அங்கே கரத்தில் கொடுத்து இன்னும் இந்த நாளிலே இந்த டிவி முன்பாக இருக்கிற பிள்ளைகள் ஆமென் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உனக்கு உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அப்பா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆமென் போஷிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்கான தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் தொடும்படியாய் செபிக்கிறோம். ஃபவுண்டருக்காக நன்றி. குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஜெயிலருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தந்து ஆமென் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் பிள்ளைகள் இந்த ஜெப வேலை முடித்து ஒருவேளை தங்களுடைய கடமைகளுக்காக இப்பொழுது புறப்பட்டு செல்லலாம் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் அப்பா கூட இருங்க. சிறு தொழில் செய்கிறவர்கள், குடிசை தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆஃபீஸஸ் போகிறவங்களும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியா இந்த நாள் முழுதும் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபையின் படி நீங்கள் நடத்தும்படியா எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்